இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஒரு சிக்கன் தோசை தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான தோசை, டேஸ்டியான தோசை. ஒரு தோசை சாப்பிட்டா போதும், ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு தோசை சட்டி அடுப்பில் வச்சுடுங்க, சூடாகட்டும். ஒரு கரண்டி மாவு, நறுக்குன வெங்காயம் ஃபுல்லாகவே போட்டுருங்க. பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை விரிச்சு விட்டுடுங்க ஈவனா. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். பெரியவங்களுக்குன்னா 1 முட்டை சேர்த்துடுங்க. நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா நாட்டுக்கோழி முட்டை. முட்டையும் நல்லா விரிச்சு விட்டுருங்க. நம்ம சிக்கன்லேயும் காரம் நிறைய இருக்கும். இப்போ நம்ம முட்டைக்கு மட்டும் நம்ம சேர்க்கணும். மிளகு, சீரக பொடி, மின்ஸு சிக்கன். ஒரு தோசை சாப்பிட்டா போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். மல்லி இலை தாராளமாக, எண்ணெய் அல்லது நெய். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வெரைட்டி நம்ம நிறைய போன்லெஸ் போட்டிருக்கோம், அதனால இப்போ தனியாட்டு நான் செஞ்சு காமிக்கல. ஏதாவது ஒரு சிக்கன் சேர்த்துடுங்க. எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறக்குன்னு தனியாக எதுவுமே தேவையில்லை. ஒரு தக்காளி சட்னியாவது, ஒரு தேங்காய் சட்னியாவது நீங்கள் அரைச்சிடுங்க போதும். ஆனால் எல்லாமே தோசையிலே இருக்குது. அப்படியே திருப்பி போட்டுடலாம். தோசையே எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.